தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ, கருக திருவுளமோ என்றால் அது கருகி போய் அழியறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கடவுளை பார்த்து சொல்றாரு சர்வேசம். எண்ணமெல்லாம் நெய்யாக, எண்ணமெல்லாம் எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக எம் எம் உயிரினுள் வளர்ந்த என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு, வண்ண விளக்கு அந்த வலிய திருவுளமும் அது வலிஞ்சு போவதற்கு ஆசைப்படுறீங்களா? திருவுளமும் அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமா அந்த பாடல் போகுது. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடல். ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காத்து போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும்னு. காத்து அதே மாதிரி தான். நீங்க சடைச்சவங்க அல்ல, ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது முன்ன ஊடக நண்பர்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுவாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுகிற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டா தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி பாருங்க எத்தனை. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள, சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நாம் தொடங்கிய 34 அமைப்புகள், நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழகா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்பு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை உடைப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்புதான். பதினாலு பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார்
இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னாரு. உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரியில்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாராக தான் கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், போன்லேயே சொல்லுவோம். போன்ல சொல்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. போன்ல சொல்றது நாங்கள் வந்துடுறோமேனு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து மேடை, இது பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒன்று பக்கம் இருக்கானே, அவன் பேரைத்தானே பின்னால போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதித்து உள்ள பேரன் பேத்திகளோட விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போவேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லு? 800. நேற்று 300 பேர். இப்படி அவமானம் வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. போன்ல பேசணுன்னாலும் இந்த தலைவலிகளை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது. வேற யாரும் தொடக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை
உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. நாற்பத்தி 6 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை தடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு, அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பித்தவரி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு ஒரு சம்மதமா, அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலாளர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே
முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இது தெரியாம எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டான் அந்த காலத்துல. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றது. என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக்கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம்.
அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களை அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியது அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் அந்த இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது, நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சு விடுங்க அப்படின்னா, ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடும். அப்பொழுது 2 சொட்டு தண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மேலம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போ பதவி ஏற்படாதது நம்முடைய பிரதமருக்கு. அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமா இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்டான் ஹோட்டல், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்டான் ஒரு ஹோட்டல், அவர் ஜெகத் ரஷனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொள்ள சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஜி.கே. மணியை மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி, அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாதம் பொறுத்து, 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி, சௌமியா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அதை வரவழைச்சு சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆரத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆரத்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தேன்.
ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. முதல்ல பார்க்க வேண்டியதானே. மொபைல் இல்லையா? அது இல்லாத பேசலாமா? கேக்குதா உங்களுக்கு? ஆனந்த கண்ணீரை விட்டு குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன். இப்பொழுது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோயில் கோயிலாக இதுவரைக்கும் 1000 கோயில்கள் போயிருக்கும். அது அவருடைய உரிமை. அதை நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று 2 பெண்கள் போய் பார்த்தார்கள். அந்த ஜோசியர் சொன்னாலும் அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்கிறேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஜோசியம் 7 தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை. 7 தலைமுறை வரை அப்படிப்பட்ட ஜோசியம் அவர்கள் இவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் பேரன் பேத்திகள் யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது. அதாவது எங்க அப்பா இருக்கும்போது அவரும் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. எல்லா ஜோசியம் போவார். எனக்கு அது ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு எது சொல்றோம்னா, அப்பொழுது என்ன பரசிஸ்டம் மூர்த்தி பேரன் என்னுடைய குழந்தைக்காரன். எனக்கு அவன் பையன் குழந்தைக்கு ஒரே ஜோசியம், ஒரே ஜாதகமா, என்ன சொல்ல நட்சத்திரமா. அது சரி, அதை போட்டோம். இப்போ அதெல்லாம் நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை வளர்க்கலாம். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா, நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள். அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றதா அந்த மாசம் தேர்தலை முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. வாங்க ரெடியா இருப்பாரு. வேணாமா? அவர் வேணான்ட்டாருங்க. உங்களுக்கு
உங்களுக்கு வேண்டாமா ஓடுங்க ஐயா நீங்க ஐயா என்ன செய்தாலும் இருப்பார் தலைவர் பதவி தான் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கேள்வி என்ன பதில்? அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புறம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்று யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை கால் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க இல்ல 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார். இந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க நிறுவனரா தான் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க. இந்த முறை தலைவரா இருந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவர் அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றதுதான். இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனா அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்தாதான் ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்தாதான் கூட்டணி பேசுறதுக்கும் நம்ம கிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்கப் போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்னார். கடைசியில இங்க வந்த போது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில் தருமபுரியில் யார் நிற்கிறது? அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம் பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க குள்ளரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இல்லை, இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்னாச்சுன்னா நான் நிக்கல, சௌமியா தான் நிற்குதுன்னு சொன்னாங்க. நாங்க பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சனா போதுமா குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிக்கெட் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்க அந்த மூலையில் இருக்கிற ரூம்ல அன்புமணி கிட்ட சொல்ல, அப்பா மாத்திக்க மாட்டாரு, அவர் உறுதியா நிற்பாரு, நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் சொன்ன அந்த விருந்து, அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நேரில் பேசினாங்க. என்ன பேசினாங்க? அன்புமணி கிட்டேயும் அவங்க பேசினாங்க.
அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். அதுக்கு அவரு என்ன இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். ஐயா, பல்வேறு பதவி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவருக்கு மீண்டும் அதே மாதிரி தான் நீடிப்பார் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. என்னங்க? பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி அப்புறம் மாவட்ட செயலர் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மீண்டும் அவர் அந்த பதவியை நீடிப்பார் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமாம்மா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்கே தரையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இது தண்ணீர் குடித்து கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை பொதுச் செயலரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஃபாரின் சரக்காக வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. களத்தி சென்று பணமாவது தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும். இங்கே என்ன சொன்னார் பொதுச் செயலாளர், நான் துணிமணிலாம் அங்கே தேனி மாவட்டம் தான் ஒரு சொந்த ஊர், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்கே பின்னால், இவருக்காகவே ஒரு ரூம். அதில் கதவு இல்லைன்றார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு என் கால்கள் பாலம். மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது, அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்கிற அவர்கள், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவர்களை போய் என்னுடைய தொண்டர்கள் என்று சொல்ற அவர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள் தான் வணங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். ஐயா, நீங்க சமூக நீதி பேரவையின் தலைவர் வந்து பாடு வந்து நீக்கிருக்கீங்க. அன்புமணி தொடர்பார் சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபம் என்றவர் வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு வந்து அந்த பதவிக்கு லாயற்றவர், வழக்கறிஞர் இருக்கிறதே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து யார் சொல்றது? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தரே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து 22 ஆண்டு காலம் வந்து கேபால வந்து பல வழக்குகளை பாமக தொடர்ந்திருக்காரு, பல வழக்குகளை வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அவரை மாத்துறதுக்கான அவசியம் இதுக்கு முன்னாலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரோட திறமையானவர்கள். ஆனால் இப்ப நம்ம கட்சியில வேற கட்சி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் மேல பாசமா இருக்கிறாங்க. தொடர்ந்து இருக்கிற இந்த 1 மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறப்பா ஐயா என்ன சொல்லுவாரு? கோரிக்கை சொல்லுவீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அது மாறி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். நீங்க அதாவது இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற வந்து நான் வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில போய் மந்திரியா அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கும் நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தினால, அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாகக்குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது பாய்ந்தார்.
அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை அந்த அளவுக்கு பயந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கருத்து வந்து ஒன்றும் இல்லைட்டாங்க, பயந்து எல்லாம் யாரும். அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி அவர் கூட வந்திருக்காங்கன்னு அது வேற சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக குழுவில் அந்த நிர்வாக உறுப்பினர் கேட்டாலே சொல்லுவார்கள். அதனாலே அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்பதான் கூவி அழைக்கிறார், வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க, ஆமா களைப்பா இருக்கிறீங்க, தண்ணி குடிங்க, ஒரு போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த போன்ல என்னோட கதையும் கொடு. ஐயா, உங்க கூட இருக்கிற அன்பழகன் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து மாவட்ட செயலர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதியும் TK மணி மீதியும் கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? பக்கத்தில் இருக்கிற அவரு பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுத்தினே இருக்காரு. இன்றைக்கு மலையா நான் சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா எதுன்னு போயிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நிற்கிறாரு, இங்க இருக்காரு. அவர் தான் நீங்க கேட்கணும். இனி அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை இருக்குமா இருக்காதா, என்ன பதில் அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரே தீர்வு தம்பி, நான் செயல் தலைவராக இரு என்று என்னுடைய அப்பா சொன்னார். அது மந்திர சொல்லு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்றால் அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னார். சாதாரண தொண்டனாக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். அதாவது இதிகாசம் புராணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கு இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இருக்கு. அந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க, நீங்க கம்பராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க, டிவியில் பார்த்துருக்கேன். அதுல ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம்? 14 வருஷம். யார் சொன்னது? தசரத சக்கரவர்த்தி தந்தை. 14 வருஷம் போக. அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அன்றளர்ந்த தாமரை போல். என்ன அர்த்தம்? ஆமா, அன்றளர்ந்து இன்றைக்கு மலர்ந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான். 14 வருஷம் வனவாசமே காட்டுக்கு போய் என்ன நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். இப்ப இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிடுவீங்க? அது நீக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். தலைவர் மாற்றப்பட்டாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தகவலோ அல்லது கடிதமோ கொடுத்திருக்கீங்களா? தலைவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லி முறைப்படி தேர்தல் ஆணையத்துல அந்த தகவலை சொல்லணும். அதெல்லாம் ஒரு சடங்கு, அதை செய்யத்தான் ஆகணும். நாங்க ஒன்றும் இப்ப இந்த சிக்கல் போய் கொண்டதுனால இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு நடந்து இது முடிந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அதை கொடுக்கல. பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது, தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே வந்து பதவியில நீடிக்கிறான்றாங்க. நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நான் சொல்லிட்டேன், நான் வந்து நிறுவனர் தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள், வாக்களிக்கிற மக்கள், அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்க எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள போய் இதை சொல்லி பாருங்க. அதாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். நாட்டு மக்களுக்காக
பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சாதிக்கு 324 சாதிகள் சமநிலையோடு இருக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக 324 சமூக மக்களுக்காக பாடுபட்டு வருகிறவன் ராமதாஸ். ஐயா, அதிமுக பேச்சுவார்த்தை கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது திரு குருமூர்த்தி அவர்கள் தான் போனாரு. அந்த கட்சி நாளா உடைஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பாமகவுக்கும் வந்துருமோ அப்படின்ற பயம் உங்கள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு, மக்கள் மத்தியிலும் இருக்கு. உங்களுடைய நல்லெண்ணம் என்ன சொல்லுங்க போறோம். நல்லா கிடையாது அவர் பதில் சொல்லுவாரு. உங்ககிட்ட கேட்கற நல்லா கேள்வி. ஐயா 10.5% சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட வந்து நீங்க வந்து தொலைபேசியில் பேசிருக்கீங்க. அப்பொழுது அழுததாக அவர் வந்து பேசியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்ன? அதுக்காக அழணும். அதனால என்கிட்ட நான் போய் தான் 1/2 மணி நேரத்துக்கு மற்ற கோட்டையெல்லாம் ஒரு வகுப்பே நடத்தினேன். நம்முடைய தமிழக முதல்வர் எதிர மற்ற 6-7 அமைச்சர்கள், ஒரு 10 செக்ரட்டரிஸ் செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க நான் ஒரு வகுப்பே நடத்தினேன். சமூக நீதியை பற்றியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் அதே மாதிரி 10.5 பற்றியும். இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் இப்ப தொடங்கிரும். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசணும்? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுக்குழு நடந்து 3 வருடத்துல பதவிக்காலம் வந்து நீடிக்கணும். அப்படி பார்க்கும்போது பாமக பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி முடிஞ்சு இல்ல, இன்னும் 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம் தான், அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். தலைவர் அன்புமணி என்பது இப்ப காப்பந்து தான் இருக்காரு. பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவி என்பது இப்ப காப்பந்துல தான் இருக்காரு. நிரந்தர ஒரு பொதுக்குழு கூட்டணும் கூட்டி பொதுக்குழு எப்ப கூட்டுறதா? பொதுக்குழு நிறுவனர் அவர் எப்ப நினைக்கிறாரோ அவர் கூட்டுவாரு. ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் வந்து எந்த தொலைக்காட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் நோக்கி செல்கிறதா இல்ல யாருக்கு அதிகாரம் நோக்கி செல்கிறதா? தேர்தல் நோக்கி போகுது. மற்ற கட்சியெல்லாம் முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப நம்ம கட்சியில இப்ப யாரும் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த காலத்துல திமுக கூட்டணி ஒரு காலத்துல, அப்போ 6 மாசத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போடு அவரு கையெழுத்து போடுவோம், நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே 10 இருப்பாங்க. நான் என்ன பேசுறீங்க? நாங்க ஒன்றும் பேச வேசமா, அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனா அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாசத்துக்கு முன்னாலே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகுதான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில் வருஷம் தெரியல 6 எம்பி தொகுதியில் போட்டியிட்டோம். கூட்டணியில் 6 எம்பி தொகுதியில் போட்டியிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேல.
2016 ஐயா 2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு களம் காண்பீங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு ஐயா? தனியா நிக்கிறதுலயோ அவரை முன்னிலைப்படுத்துறதுலயோ அது உடன்பாடு இருந்துச்சு? சரி, உடன்பாடு இல்லாம இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதை நாங்கள் வெளியிட்டோம். அந்த பிரமாண்டமான சேலத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சார், இப்போ நீங்க ஒரு நிறுவனராகவும் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இளைஞர் அணி தலைவர் எப்போது நியமிக்கப்படுவார்? நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்க? என்ன எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஜோசியரா சொல்லணும். நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என்னதான் ஜோசியர் சொல்றாரு கேட்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஜோசியரை சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்க ஒரு இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவர், தமிழகத்திலயும் உங்களை நிறைய பேர் மதிக்கிறாங்க. பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எதிர்நோக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்வாங்க. எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு டஃபா பேசுவாரு, தனக்கு வேண்டியதை அவர் பெற்றுக்கொள்வார். உங்களுடைய இம்ப்ரெஷன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். என்ன அப்படின்னா உங்களுடைய அப்படின்னா என்ன? அதை முதல்ல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, அவரோடு உறவு கலவாமை வேண்டும். நான் எனக்கு அப்படி பேச தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி டஃபா நெகோசியேட் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருது? என்ன எந்த இடத்துல அது டெட்லாக்கா இருக்கு? எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது? அது காலம் போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, அது காலம் போக போக தெரியும். உங்களுக்கு தெரியாத நடக்குமா? இந்த பொறுப்பு கொடுக்குறீங்க, புதிய பொறுப்புகள் பொறுப்பாளர்கள் நியமிச்சு வரீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்க ஒரு பொறுப்பு நியமிக்கிறாரு. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும் என்ன சொல்ல வரீங்க? கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கவர்கள், வாக்காளர்கள் எல்லாம் என் பக்கம். மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் எழுவி வருகிறது. உங்க ரெண்டு பேருக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் மோதல் உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நல்ல ஜோசியரம். தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதான செய்தி வருது. பாமக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழக வெற்றிக்கு நடிகர் விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட இதுவரைக்கும் இல்ல. அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா இப்ப நடக்கிறது? இதுவரை அந்த மாதிரி இல்ல. இதுவரைக்கும் பேசல. இதுவரை பேசல. அவங்க பேசினா தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? அது மூத்த தலைவர்கள், கட்சியில மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசிதான் அது முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம். உங்க விருப்பம், என் விருப்பம். சரியான பேர் சொல்ற. பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாமா பரிசு? அதிகமா பரவா ரொம்ப ரொம்ப கம்மியா? ஃபாரின் பார்க்கலாம். அதான் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். படிக்கணும்னு சொன்னாங்க குழந்தைகள்னு சொல்றேன். சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. குடும்பத்துல இருக்க பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல என்ன காரணம்? அதுக்கான காரணம் என்னையா? நீங்க பல போராட்டங்கள் பெண் உரிமைக்காக நடத்திருக்கீங்க, குடும்பத்துல இருக்க பெண் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது. சரி, ஒண்ணு கேக்குறேன். ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபாலோ ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்தாங்க. அதை தவிர இப்ப இருக்கிற மற்றும் இப்ப இருக்கிற கட்சி மற்றவங்க பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களா? இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்ச பிறகுதான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் எல்லாமே. நீங்க 96,000 வில்லேஜஸ் தான் போய் பாத்தீங்க அப்படின்றீங்க. கட்சி 96,000 கட்டமைக்கிறது. மீண்டும் இருந்து கும்மிடிப்பூட்டிலிருந்து குமரிமுனை வரை, இந்த பக்கம் வடக்க கிழக்க மேற்க எல்லா இடங்கள்லயும் போனோம். நீங்க எந்த ஊரு போனாலும் பரிசாத்தமா போய் கேளுங்க. ஐயா வந்தாராங்க, அவங்க பாருங்க, அவர் நட்டத கல்வெட்டு தான் பாருங்க. அவருக்கு
மீண்டும் அந்த மாதிரி எங்க வீட்டுல குழு குடிச்சாரு, எங்க வீட்டுல பழஞ்சோறு சாப்பிட்டாரு அப்படின்னு எந்த ஊருக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. மீண்டும் அந்த மாதிரி போறதுக்கு ஒரு திட்டம் இருக்கா? மற்ற இடங்களுக்கு இருக்கு. அதான் சொன்னேன், என்னால் நடக்க முடியாமல் கோலூன்றி, காந்தி மாதிரி அவரோட ஒப்பிடக்கூடாது, காந்தி மாதிரி ஒரு கோலூன்றி அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்கிறேன். கடந்த 2 நாளா மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி நம்ம கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சார் சொல்லி வந்தாங்க. இப்ப 2 நாளா வரல, உங்களுக்கு எதுவும் பேசினாங்களா? அவர் மன உளைச்சல் காரணமாக நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொல்லியிருக்கேன். நேற்று 2-3 நாளாக செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. நுரையீரல், இருதயம், இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் இன்னைக்கு காலையில் கூட பேசினேன். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்குல்ல? என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? என்ன ஃபீல் பண்ணுவோன்றது நீங்க ஒரு யோசனை இல்ல, சாதாரண ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க போகும். வருத்தம் அளிக்கிறதா இந்த டெவலப்மெண்ட் எல்லாம்? வருத்தம் அளிக்கிறதா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்கன்னா என்ன மறுபடியும் என்னையே கேள்வி கேட்கறீங்க? இல்ல, நான் பல கட்சிக்காரங்க கிட்ட பேசுறேன், எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஒரு தலைவரா நீங்க என்ன, உங்க மனநிலை என்ன இருக்கு? அதாவது எனக்கு வந்த செய்திகள் படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைமையும் கட்சிக்காரர்களும் ராமதாஸ் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவுதான் என்று சொல்லுகிறார்கள். மானசீகமாக அவர்கள் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஐயா, கடந்த முறை செய்தியாளர்களை நீங்க 2-3 பேர் தான் கேட்கறீங்க, மற்றவங்களாம் கேட்கவே மாட்டேங்க. ஐயா, கடந்த முறை செய்தியாளர் சந்திக்கும் போது எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் மிரட்டல் வருகிறது, அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த நிலை தொடருதா? இப்படி சார் அது இந்த சோசியல் மீடியா, சமூக ஊடகம் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்போ என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், 6 ஆள் இங்க வச்சிருக்காங்க, அடிக்க போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் சொல்ல, அவர் கொஞ்சம் பயத்தோடவே ஒரு 100 பேர் இங்க வந்துட்டாங்க. இன்னொரு செய்தி, மாவட்ட செயலாளர்கள் யாரும் போவாதீங்க, ஏன்னா நீங்க போனீங்கன்னா என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுத்துருவார்கள், அதனால போவாதீங்க அப்படின்னு ஒரு 100 பேருக்கு அவரே போன் பண்ணி சொன்னதன் பேர்ல 100 பேர் வரல, 8 பேர் மட்டும் வந்தாங்க. உங்களுடைய பிறந்த தினத்திலன்று உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன், முன்னாடி போட்டுதான் பாக்குறேன், காலையில் போடாமே பாக்குறேன். பாமக தொண்டர்களுக்கு நிறுவனர் ஐயா சொல்ல போய் தகவல்கள், பாமக தொண்டர்களுக்கு இன்க்ளூடிங் அன்புமணி என்ன சொல்லுவாங்க கடைசியாக முடிவு? என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே என்று நான் வழக்கமாக சொல்வதுண்டு. அதனால அவர்களை நான் என்னுடைய உயிரை விட மேலாக அவரை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர்கள் நலமாக இருக்க விழைகிறேன். ஒரு சின்ன செய்தி சொல்ற பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம். வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமம், அவர் ஒருத்தர் 45 வயசு இருக்கும். அவர் இந்த தலைவர் இதுல போன் பண்ணி, ஐயா எனக்கு பிறந்த நாள் நீங்க வாழ்த்துங்கன்னார். நான் நலமாக வளமாக துட்டு நலமாக வளமாக மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு வாசனை. அவர் என்ன அதை கேட்டு குதிச்சிருப்பார்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணார், அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி, நான் கடவுள்கிட்ட பேசுறேன். அந்த 10 பேரும் இவனுக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு மறுநாள் நேற்று அந்த மாதிரி போன் பண்ணாங்க. அவனுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கிறான், எங்கன்னா ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க, என்ன பார்க்கணுன்ட்டு
எல்லாம் ஃபோன் பண்ணதும் சொல்லி என்னடா எப்படிடா இருக்கு, நல்லா தான் இருக்கேன், நேற்று இப்படி சொன்னியாடா, ஆமாம் கடவுளோடு பேசுனா ஐயா தான் கடவுள், அவங்க 10 பேருமே எங்களுக்கு அவர் தான் கடவுள், அதை நேற்றே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் கேட்டதானே கேட்க விடலையே அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன உதாரணம். ஐயா, இந்த தலைவர் பிரச்சனை எப்பொழுது முடியும், பொதுக்குழு கூட்டம் எப்போ கூட்டப்பட்டது? இவர் ஜோசியர் பார்க்க சொல்லிருக்கேன், ஒரு ஜோசியர் இவரை தெரியல, இவர் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுகளும் நான் கேளுங்க, நான் தொண்டர்கள் சொன்னது அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டர்கள், புரியுதா? அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் மேலும் கொண்டு செய்வார்கள், அவருடைய பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள். அதான் கடைசியா ஒரு கேள்வி. திரு அமித்ஷா கடைசியா தானே உறுதிப்படுத்திடலாம். திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அல்லது பாஜக தரப்புல இருந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா? யாரும் நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. குருமூர்த்தி அவர்களும் பாஜக சார்பா வரல. பாமக சார்பா நிச்சயமா வரல. குருமூர்த்தி சைத துரைசாமி 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு வந்தாங்க. இங்கேயே வந்து பேசினார்கள், அங்கேயும் வர சொன்னார்கள், அங்கேயும் போனோம், அவரிடமும் போனார்கள், அவரிடமும் பேசினார்கள். யாராய் விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த மாத இறுதியில் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். பாமகவில் மிகப்பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக அது நமக்கு உணர்த்தியது. ஆனால் இன்றைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி அதனையும் தாண்டிய உச்சபட்ச மோதலை வெளிக்கொணர்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். குலசாமி என்று சொல்லிக்கொண்டே எனது நெஞ்சில் குத்துகிறார் என்று அன்புமணியை நோக்கிய குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே அதல பாதாளத்தில் தள்ளுகிறார். ஐயாதான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார். ஐயாவின் லட்சியம்தான் நம் கனவு என்று சொல்லிக்கொண்டே என்னை சிறுமைப்படுத்துகிறார் என்று அன்புமணி மீதான தனது அதிருப்தியை, ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உயிருள்ள என்னை உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்திற்கு உற்சவம் நடத்துகிறார்கள், என்னை நடைபிணமாக்கி அவர்கள் நடைப்பயணம் செல்கிறார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். நான் தான் தலைவர் என்பதுதான் ஒரே தீர்வு என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு இடையிலான அந்த பிளவு என்பது இன்னும் அதிக பிளவை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. ராமதாஸ் இன்னும் இறங்கி வந்ததாக தெரியவில்லை. கடந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரும் என்று ராமதாஸ் கூறியிருந்தார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது கட்சிக்கு அவ்வளவு நல்ல ஒரு செய்தியாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வி என்பதாகத்தான் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.